நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையை காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த இரத்த உடன்படிக்கை, பிளட் கவனன்ட், இரத்த உடன்படிக்கை, உடன்படிக்கையிலேயே சிறந்த உடன்படிக்கை இது இரத்த உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அந்த இரத்த உடன்படிக்கை தேவன் நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப எவிலிய 3 எதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றால், நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடியுமாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறை என்பது 55 வருடங்கள் என்று வேத வல்லுநர்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு தலைமுறை ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி தோராயமாக 55 வருடங்கள் தான் ஒரு தலைமுறை. 1000 தலைமுறைன்னு எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு நான் உண்மையா இருப்பேன். நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு கர்த்தர், 1000 தலைமுறைக்கு என்ன செய்வேன், நான் உண்மையா இருப்பேன். நம்ம பேர பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு நான் என்ன செய்வேன், உண்மையா. 1000 போய்கிட்டே இருக்குது, குறையிற மாதிரி இல்லை. கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்க, எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்க. நம்ப தகுந்தவர், நம்பகமானவர். இவரை 100க்கு 100 நம்பலாம், 100க்கு 100 நம்பலாம். இவர் புரண்டு பேசுகிறவர் கிடையாது, இவர் புரண்டு பேசுகிறவரே கிடையாது. வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த உபாகமம் 7:9 அப்படியே ஞாபகப்படுத்தி அப்படியே ஜெபம் பண்றாரு பாருங்க இந்த மனுஷன். தானியேல் அப்படியே இதை ஜெபம் பண்றாரு பாருங்க இந்த வசனத்தை. வாசிப்போம். தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அதே வார்த்தை வந்திருக்கு பாருங்க. உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை காக்கிறவர். ஆமே. கிருபையுள்ள தேவன், தயையுள்ள தேவன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை காக்கிற தேவன்? உண்மையை காக்கிற தேவன். எத்தனை தலைமுறைக்கு உடன்படிக்கை காக்கிற தேவன்? 1000 தலைமுறைக்கு. எனவே எல் யமுனா உடன்படிக்கையை காப்பதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் முதலாவதாக ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இரண்டாவதாக நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அடுத்தபடியாக மோசையோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். அதன் பிறகு தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை, நித்தியமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நிச்சயமாய் அவர் காப்பார். நிச்சயமாய் என்ன செய்வார்? காப்பார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை எல்லாம்
மிருக ஜீவன்களுடைய இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையோ தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆமே, அந்த பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கே கர்த்தர் உண்மையா இருப்பார்னா, தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அவர் உண்மை இல்லாமல் போவாரா? நான் சொல்றேன், அவர் நிச்சயமாய் உண்மையாயிருப்பார். ஆமென். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இங்கே நான் பார்க்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்ப இந்த உடன்படிக்கை யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை, நித்தியமான உடன்படிக்கை. எனவே இந்த உடன்படிக்கையை நிச்சயமாக அவர் காப்பார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை நிச்சயமாய் அவர் காப்பார். அது மாத்திரமல்ல, இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்க. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. எங்கே இருந்து ஒரு பையன் வர்றாரு, ஒரு பின்னணியிலிருந்து எங்கே இருந்து ஒரு பொண்ணு வருது. 2 பேர் திருமணத்தில் உடன்படிக்கை பண்றாங்க. பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஒண்ணுனா இந்த பிள்ளை போய் என்ன செய்யணும்? நிற்கணும். இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த மனுஷன் போய் என்ன செய்யணும்? நிற்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் உடன்படிக்கை. பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் மித்தமாக நமக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் வந்தே ஆகணும். இதை கவனிக்கணும். நீங்க அவர் பாவம் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம பாவம் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. எதற்காக இந்த உடன்படிக்கை? நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை வாழ வைப்பதற்கு, நமக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த உடன்படிக்கை கர்த்தர் செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக, இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் நம்மை பாதுகாத்தே ஆக வேண்டும். அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டும். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு வீடுகளில் பாருங்க, ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வரலைன்னா இந்த மனைவி மாதிரிலாம் சொல்லுவாங்க, அப்புறம் எதுக்கு கல்யாணம் முடிச்சேன், அப்புறம் எதுக்கு உனக்கு பொண்டாட்டி பிள்ளை? பார்த்துருக்கிறீங்களா? உடன்படிக்கைங்க, உடன்படிக்கை. உடன்படிக்கைனா மனைவிக்கு தேவையெல்லாம் என்ன செய்யணும்? சந்திக்கணும். பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் என்ன செய்யணும்? சந்திக்கணும், வாங்கி கொடுக்கணும். ஒண்ணுமெல்லாம் வெத்து பயலுக்கு அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி அப்படின்றவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் பாருங்க நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையின் மித்தமாக அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அதனாலதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம், உங்கள் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார், சந்திப்பார். ஆகவே ஜெபத்துல போய், ஆண்டவரே எப்படியாவது என் தேவையில சந்திச்சிருமையா, நாளைக்கு அவமானப்படுத்திடுறாரு ஆண்டவரே, நீ செய்முறை செய்யணும் ஆண்டவரே, நாளைக்கு விசேஷத்துக்கு போன ஆண்டவரே,
என்னை அவமானம் மட்டும் படுத்திடாதீங்க ஆண்டவரே, இந்த ஒரு முறை ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, அப்படிலாம் நீங்கள் கெஞ்சலாம் வேணாம். கர்த்தர்ட்ட போய் உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துங்க. உடன்படிக்கையை காக்கிறதிலே உண்மை உள்ள தேவனே, 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கை காக்கிற உண்மை உள்ள தேவனே, நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்னோடு கூட ஒரு பிளட் கவனன்ட்டை, ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக என் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தித்தே ஆக வேண்டும். கர்த்தர் சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு அறிவு இருக்குது, என் பிள்ளைக்கு வெளிச்சம் இருக்குது, என் பிள்ளை உடன்படிக்கை எனக்கு நினைப்பூட்டுகிறான். எதை நினைப்பூட்டுறான்? உடன்படிக்கையை. மக்கள் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர்ட்ட போய் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துனா தொல்லை தாங்க முடியாம கர்த்தர் போய் போய் தொல்லடா அப்படின்னு கொடுத்துருவாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு? அநேக கிறிஸ்தவ மக்கள், அநேக ஊழியக்காரர்கள் அப்படிதான் கற்றுன்னு கொடுக்குறாங்க. ஓ ஓ ஓ ஓன்னு கத்து, வீட்டில் போய் அமைதியாவெல்லாம் ஜெபம் பண்ணாத, கத்தி ஜெபம் பண்ணு, வீடு அலற மாதிரி, பக்கத்தில் எவனு தூங்கக்கூடாது, அப்படி இவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதனால மக்கள் பாருங்க, போய் வீட்டில் போய் என்ன செய்யறது? கத்துறது. கத்தி ஜெபம் பண்ணா கர்த்தர் தேவையை சந்திச்சிருவாரு, கர்த்தர் கொடுத்துருவாரு. கத்தி ஜெபம் பண்ணாலாம் இல்லை, உடன்படிக்கை நினைப்பூட்ட வேண்டும். ஆமென். தேவனே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக எங்கூட ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறீர். எனக்கு உமக்கு இரத்த சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். இது சும்மா ஏதோ சும்மா சம்பந்தமெல்லாம் கிடையாது. இரத்த சம்பந்தம் இருக்கிறது, எனக்கும் உமக்கும் இரத்த உறவு இருக்கிறது. ஆகவே எனக்கு ஒண்ணுனா நீர் வந்தே ஆகணும். ஆமென். எனக்கு ஒண்ணுனா நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும், என் தேவைகளை நீர் சந்திக்கணும். அப்படி ஜெபத்தில் போய் சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் என்ன செய்வார்? உங்க தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சந்திப்பார், நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஜெபத்தில் போய் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனை உயர்த்தி பேசுங்கள், பிசாசை உயர்த்தி பேசாதிருங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் பார்த்தீங்கன்னா பிசாசை தான் உயர்த்தி பேசுவாங்க ஜெபத்தில் போய். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே அந்த பிசாசு, ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிசாசு, ஆண்டவரே அங்கே ஒன்று மூளையில் உட்காந்து இருக்குது, ஆண்டவரே என்ன செஞ்சிருக்குது? அங்கே ஒன்று மூளையில் உட்காந்துருக்கு, ஆண்டவரே போகும்போதே அந்த முச்சந்தியில் ஒன்று நிற்கிது, ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பலவிதமான பிரிவினர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதில் ஒரு பிரிவினர்கள் பாருங்க, எப்பயுமே செய்வன, பிலிசுனியம், மந்திரவாதம், மருந்து, இதைத்தான் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஆவி அந்த ஆவி, உங்க ஊர்ல அள்ளி நகரத்தில் அந்த ஆவி இருக்குது, அங்க அந்த ஊர்லயே பொம்மனை கவனம் மட்டும் இல்லையா, அது அந்த ஊர்ல அந்த ஆவி இருக்குது. பிசி பட்டி இல்லையா, அதுல அந்த ஆவி இருக்குது. அதனால ஜாக்கிரதை. எனவே கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, ஜெபத்தில் போன உடனே ஆண்டவரே எங்க ஊர்ல இந்த ஆவி இருக்கு, நீங்க பாஸ்டரே சொல்லிட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், இத்தனை ஆவியும் நான் என்ன பண்றது? மக்களுக்கு பயம் பாருங்க. உடன்படிக்கையை சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது, உடன்படிக்கையின் தேவனை சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது, ரத்த உடன்படிக்கையை குறித்து சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது, ரத்த உடன்படிக்கை பண்ணின தேவனை உயர்த்துங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. எப்பயுமே பாருங்க, டெவில் கான்சியஸாவே இருக்கிறாங்க மக்கள், பிசாசுடைய உணர்வாவே இருக்கிறாங்க, கர்த்தருடைய உணர்வு கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகளை குறித்த அந்த உணர்வுலாம் கிடையாது, அவருடைய வார்த்தை குறித்த அறிவெல்லாம் கிடையாது. எப்பயுமே பாருங்க அந்த ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. இங்கிட்டு திருமணம் அந்த பிசாசு இருக்குமோ, இங்கிட்டு திருமணம் எந்த பிசாசு இருக்குமோ, அது போட்டு தள்ளிடுமோ, காலவாரி விட்டுருமோ, எத்தனை கீழே விழுந்த பத்தியா, அப்போ அதுதான் என்ன செஞ்சிருக்கு நம்மளை. இப்படியே பாருங்க டெவில் கான்சியஸாகவே இருக்கிறாங்க பாருங்க மக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த உணர்வு, உடன்படிக்கை குறித்த உணர்வு, தேவனை குறித்த உணர்வு, அவருடைய அன்பு, அவருடைய கல்வாரி பாடுகள்,
அதை குறித்த ஒரு கான்சியஸ், ஒரு எண்ணங்கள், அதுதான் நம்மை வாழ வைக்கும், நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆகவே போகும்போது வரும்போதும் ஜெபத்திலையும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவனை உயர்த்தி பேசுங்கள். பிசாசை ஒரு நாளும் உயர்த்தி பேசவே பேசாதிருங்கள். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிசாசை ஒரு நாளும் உயர்த்தி பேசாதீங்க. ஏன்னா அவன் ஒரு டம்மி பீஸு. நம்ம ஊர் பசங்க பாருங்க, புதுசாக அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா கேட்டா, அவன் ஒரு டம்மி பீஸ் டாடி. டம்மி பீஸா? என்னடா டம்மி? ஒன்றுமில்லாத ஆள், அதுக்கு இப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. பிசாசு வந்து ஒரு டம்மி பீஸு. அவன் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவங்க. தலையில் தூக்கி வச்சு ஆடி 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 அவனை பெருசாக்கி விட்டுறது. அவன் ஒன்றுமே இல்லை. அவன் உங்கள் காலு கீழே இருக்கிறான். கர்த்தர் அதிகாரத்தை பிடிங்கிட்டார். அவனை வெத்து ஆள் ஆக்கிட்டார், நிராயுதபாணி ஆக்கிட்டார், அதிகாரத்தை உரிந்து கொண்டு விட்டார் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் யார் என்றால், உடன்படிக்கையை காக்கிறதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நாமம் எல் எமுனா. ஆமென்.